இன்று உனக்கு பிறந்த நாள், எனது வாழ்வின் சிறந்த நாள், கவலையோடி பறந்த நாள், என்னை நானும் மறந்த நாள். யாழினி தேவதை, யாழினி என் புன்னகை, யாழினி தாமரை, யாழினி என் கண்ணிமை. உங்கள் செல்ல குழந்தையோட பிறந்த நாளுக்கு நீங்களே வரிகளை எழுதி நீங்களே இசையமைச்ச பாடலை வீடியோவில் வச்சு எடிட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கா? நாம் எதுக்குங்க திரைப்படத்தில் வர்ற யார் யாரும் எழுதின பாடலை நம்ம குழந்தையோட பிறந்த நாளுக்கு எடிட் பண்ணணும்? நாமளே சொந்தமாக பாடல் எழுதுவோம், நாமளே சொந்தமாக இசையமைப்போம். அது எப்படி அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுளில் சுனோ ஏஐ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அது சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். சைன்இன் ஃபேஸ்புக் மூலமாக சைன்இன் பண்ணலாம், இல்லை கூகுள் ட்ரைவ் அதில் ஏதாவது நீங்கள் இருந்தீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் சைன் அவுட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்போ நான் சைன்இன் பண்ணி உள்ளே போகிறேன். இப்போ சைன்இன் ஆப்ஷன் அனுப்பியிருக்கேன், கேட்குது. நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக இல்லை கூகுள் அதில் ஏதாவது சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு கீழே ஆப்ஷன் வரும், ஹோம் பேஜ் ஒன்று காட்டும், அடுத்து லைப்ரரி மாதிரி ஒன்று காமிக்குது, அடுத்த சென்டரில் க்ரியேட், அது நீங்களாக வரியை க்ரியேட் பண்ணணுன்னா அந்த சென்டரில் இருக்க பட்டன் அமுத்தணும். இந்த லைப்ரரியில் ஆல்ரெடி நான் பாடி நிறைய வச்சுருக்கேன், அந்த பாடல்கள் காட்டுது உங்களுக்கு. நீங்களாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா சென்டரில் அந்த ரெட் கலரில் இருக்க பட்டன் அமுத்தணும். இப்போ க்ரியேட் ஆப்ஷன் கீழே காட்டுது, மேலே என்ட்ரி வர ஓன் லிரிக்ஸ்ன்னு காட்டுது. அதில் போய் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன லைன் பிறந்தநாள் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஏஐ மூலமாக பிறந்தநாளுக்கு தேவையான வரிகளை அதுவாகவே எடுத்து கொடுத்துரும். நம்ம அப்படி எடுக்க தேவையில்லை. அதற்கு கீழே ஸ்டைல் ஆஃப் மியூசிக்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன லைன் வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுங்கள். 200 எழுத்துக்களுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். நான் இதில் டைப் பண்ணியிருக்கேன் என்னோடய பிறந்தநாளுக்காக, என்னோடய பெண்ணோட பிறந்தநாளுக்காக. இன்று உனக்கு பிறந்த நாள், என் வாழ்வின் சிறந்த நாள், கவலை ஓடி பறந்த நாள், என்னை நானே மறந்த நாள் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். கீழே இன்னொரு 4 லைன், யாழினி தேவதை, யாழினி என் புன்னகை, யாழினி தாமரை, யாழினி என் கண்ணிமை அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எதுகுமோனையோட ஏதாவது ஒரு 4 லைன் தெரியும்னா நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். அது பாடலாக வர்ற மாதிரி நீங்களே ஒரு டைம் உச்சரித்து பார்த்துக்குங்க. கரெக்டாக பாடல் மாதிரி வரும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் இதில் டைப் பண்ணி க்ரியேட் பண்ணிடலாம். இது தேவையான வரிகளை தேவையான இடைவெளியோடு அதுவே பாடும், நம்ம பாடுற மாதிரி ஏஐ. கடைசியில் ஒரு பாடல் உங்களுக்கு மியூசிக்கோடு உங்களுக்கு நல்லா கம்போஸ் பண்ணி கொடுக்கும். இதை வச்சு நீங்கள் உங்களோட பிறந்த நாளுக்கு, கல்யாண நாளுக்கு யாருக்கா விஷ் பண்ணணுன்னா உங்களோட சொந்த வரிகளை நீங்கள் போட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். அதில் என்ன மாதிரி வேணும்னு கேட்குது, எமோஷ்னல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டைட்டில் வச்சுக்கங்க, இது சேவ் ஆகும். இதுக்கு ஏதோ ஒரு டைட்டில் வச்சுங்க, பிறந்த நாள் யாழினி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுக்கங்க. ஆல்ரெடி நான் இதை ஏற்கனவே எடிட் பண்ணி ஒரு நல்ல பாட்டாக கொண்டு வந்திருக்கேன், அதை உங்களுக்கு நான் இப்போது ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இது க்ரியேட் பண்ணுறதை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாடல், இதே மாதிரி கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாடல் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்று உனக்கு பிறந்த நாள், எனது வாழ்வின் சிறந்த நாள், கவலையோடி பறந்த நாள், என்னை நானும் மறந்த நாள். யாழினி தேவதை, யாழினி என் புன்னகை, யாழினி தாமரை, யாழினி என் கண்ணிமை. இன்று
எனது வாழ்வின் சிறந்த நாள், கவலை ஓடி பறந்த நாள், என்னை நானும் மறந்த நாள். யாழினி தேவதை, யாழினி என் புன்னகை. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்கள் குழந்தைக்கு, உங்களுடைய மனைவிக்கு உங்களுக்கு நினச்ச வரியை போட்டு பாடலை கம்போஸ் பண்ணி ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தனித்துவமான ஆளாக தெரிவிங்க.